இப்போ ஆளுக்கு 25 ரூபாய் போட்டு தானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம். ஆமா. அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? 45 ரூபா போக மிச்சம் 5 ரூபா கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? அந்த பயலுக்கு 2 ரூபா கொடுத்தேன். மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1.5 ரூபா. அப்ப 25 ரூபாய் போட்டவனு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல 1.5 ரூபா போச்சுன்னா 23. 23 கூட்டினா எவ்வளவு? 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? ஆமா எங்க? இந்த காமெடி ராசையா படத்துல வரக்கூடிய ஒரு ஃபேமஸான சுந்தரராஜன் வடிவேலு காம்போல வந்தது தான். இதை நம்ம காமெடியா எதிர்பார்த்தாலும் இந்த இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இந்த 1 ரூபாய் எங்கே போச்சு அப்படிங்கிறத தான் பிரித்து பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த கொஷினை புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கொஸ்டினை ரொம்ப பெருசாக கேட்டுருவாங்க. இந்த மாதிரி பெருசாக கேட்கும்போது இது டீட்டெயில் நிறையா இருக்கும். டீட்டெயில் நிறையா இருக்கிறதுனால நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த டயத்தை யூஸ் பண்ணி நம்மள சுத்தல்ல விட்டு போயிடுவாங்க. இதுவும் ஒரு விதமான மேஜிக் மாதிரி தான். ஆனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம இந்த கேள்வி என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆளுக்கு 25 ரூபா போட்டு மொத்தமாக 50 ரூபாய்க்கு கோழி வாங்குறாங்க. கடைக்காரர் மீதம் 5 ரூபா கொடுக்குறாரு. அந்த 5 ரூபாயில 2 ரூபாயை டிப்ஸா வடிவேலு ஒரு பையனுக்கு கொடுத்துருவாரு. மீதம் இருக்கக்கூடிய 3 ரூபாயை ஆளுக்கு 1 ரூபா 50 காசு மணிக்க எடுத்துக்குவாங்க. இப்போ சுந்தரராஜன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த 25 ரூபா போட்ட முதல்ல மீதம் வந்த ரூபாய் வந்து எவ்வளவுன்னா 1.5 ரூபா. இந்த 1.5 ரூபாயை கழிக்கும் போது நமக்கு என்ன வரும்னா 23 ரூபா 50 காசு வரும். இந்த 23 ரூபா 50 காசை நம்ம பெருக்கும் போது 2ஆல பெருக்கும் போது என்ன கிடைக்கும்னா, அதாவது ஆளுக்கு 23 ரூபா 50 காசு வர்றதுனால அது 2ஆல பெருக்கும் போது 47 ரூபா வரும். இதுக்கே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த வேர்ட்ஸை நம்ம பேசும்போதே கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த மாதிரி தான் மேக்ஸில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய டீட்டெயில் கொடுத்து கொஸ்டினை கேட்டுருவாங்க. நம்ம அதை வச்சு தடுமாறுவோம். அந்த கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம தடுமாறுவோம். அப்போது அவங்க ஈஸியாக நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இது ஒரு மேஜிக் மாதிரி தான். இப்போ 47 ரூபா வந்துச்சா, இந்த 47 ரூபாயில 2 ரூபாயை ஆட் பண்ண சொல்லுவார். ஆனால் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த 2 ரூபாயும் அவர் செலவு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ செலவு பண்ணியிருக்கனால அந்த 2 ரூபாயை நம்ம சப்ராக்ட் தான் பண்ணணும். அதைத்தான் மேக்ஸில் மாற்றி கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம போர்ட் மாஸுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணோம்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் போர்ட் மாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணணும். எந்த ஒரு இடத்துலையுமே போர்ட் மாஸை யூஸ் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸுக்குன்னு ஒரு தர்க்க முறையில் ப்ரூவ் பண்ணக்கூடிய நிறையா விதிகள்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம கரெக்டான ஆன்சர் வரும். இப்போது நம்ம சப்ராக்ட் பண்ணாமல் ஆட் பண்ணுறாரு. இதை நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, மொத்தமாக 1.5 ரூபா எடுத்திருக்காங்களா, அந்த 1.5 ரூபா ப்ளஸ்ஸு டிப்ஸு கொடுத்தாங்கல்ல, அதுவும் மீதியில் தான் சேரும். அந்த இதையும் சேர்க்கும் போது நம்ம 2 ரூபா 50 காசு வரும். 2 ரூபா 50 காசை நம்ம 25லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 25லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 22.50 கிடைக்கும். இதை 2 பேரோடையும் சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 45 ரூபா வரும். மீதம் 5 ரூபா கரெக்டாயிரும். ஆனால் இவங்க வேணும்னே அதை மாற்றி சொல்கிறதுனால நமக்கு ஃபுல்லாக தப்பாயிருது. இதுதான் இந்த இடத்துல நடந்த குற்றம். இப்போ இந்த இமேஜை கூட பாருங்க. மொத்தமாக கூட்டுனா 50,000 வரும். நம்ம செலவு பண்ணது மொத்தமாக கூட்டினா 50,000 வரும். அதே நேரத்தில் மீதம் இருக்கக்கூடியதை கூட்டும் போது நமக்கு எவ்வளோ வரும்னா 51,000 வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டானு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம மொத்தமாக கூட்டக்கூடிய மீதத்தை வேற மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம்னாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 லட்சம் கூட கிடைக்கும். நம்ம கொண்டு போனதே 50,000 தான். வரக்கூட மீதியெல்லாம் கூட்டும் போது நமக்கு 1 லட்சம் கிடைக்கிறது சரியா? அதைத்தான் நம்ம கொஸ்டினாக வைக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கார் எடுத்துகிட்டு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு ஒரு 20 கிலோமீட்டர் போகிறேன். 1 லிட்டரும் காலி ஆயிரும். நான் என்ன பண்ணுறேன், காரை ரிவர்ஸ்லேயே கொண்டு வந்து எந்த இடத்துல பெட்ரோல் போடணும் அந்த இடத்துலேயே வந்து நிப்பாட்டும் போது எனக்கு மறுபடியும் அந்த 1 லிட்டர் பெட்ரோல் வந்துருமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த கேள்வி இருக்குது. நீங்கள் மேக்ஸை எப்போதுமே யூஸ் பண்ணும்போது தர்க்க முறையில் தான் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கணுமே தவிர்த்து நீங்கள் ஒரு இடத்துல சுத்தலில் விட்டு ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கக்கூடாது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு போர்ட் மாஸுங்கிற ரூலையும் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸையும் நமக்கு கொடுத்துருக்காங்க மேக்ஸில். இப்போ நம்ம பேசுகிற இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் கணக்கு வாத்தியார்.